ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இளைய தலைமுறையினருக்கு இனிக்கும் இஸ்லாமிய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த புத்தகம் வந்து காமன் ஃபோக்ஸ் அப்படின்ற ஒரு புக் வெப்சைட் வந்து இருக்குது. அதில் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு வந்து அதிகமாக புக் ஆர்டர் பண்ணால் வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜ்லாம் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ காமன் ஃபோக்ஸில் வந்து நான் சம்டைம் வந்து நான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அதுமாதிரி ஆர்டர் பண்ணும்போது இந்த புத்தகம் பார்த்தேன். இது மொத்தமே வந்து ஒரு 20 ரூபா தான் போட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பக்கங்களுமே வந்து ஒரு பரவாயில்லையே, ஒரு 50 பக்கங்கள் இருக்குது, ஒரு 20 ரூபா தான் போட்டிருக்கு, சரி வாங்குவோம். ஸோ அப்படின்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் பார்த்தேன். இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப பழைய புத்தகம் இது. இதோட முதல் பதிப்பு பார்த்தீங்கன்னா 1990ன்னு போட்டிருக்கோம். கரெக்ட். இதோட முதல் பதிப்பு வந்து 1996. சரி, முதல் பதிப்பு வந்து 1996, இரண்டாம் பதிப்பு வந்து 2000. கிட்டத்தட்ட வந்து இந்த புத்தகமே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம். இதை வந்து சென்னையில் வந்து அச்சிட்டு இலங்கையில் வந்து அதை சேல் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக போச்சு அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை 2-3 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதினவங்க யார் அப்படின்னா வந்து முக்தார் ஏ முகமது அப்படின்னு சொல்லி இலங்கையில் உள்ளவங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. அல்ஹாஜ். அதை வந்து வடிவமைச்சவங்க வந்து மானா மக்கின் அப்படின்றவங்களுமே வந்து இலங்கையில் உள்ளவங்க. பதிப்பாசிரியர் யாருன்னா வந்து தமிழ்வாணன் அப்படின்றவங்க. ஸோ ஒரு இஸ்லாம் சம்மந்தமாக உள்ளதை வந்து ஒரு பதிப்பாசிரியர் யாருன்னா வந்து தமிழ்வாணன் அப்படின்றவர் தான் வந்து அதை பதிப்பு பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சென்னை ஃபோன் நம்பர், அந்த பழைய 044 அந்த லேண்ட்லைன் நம்பர்லாம் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த புத்தகமே வந்து ஒரு 30 வருஷம் வரலாறு அடங்கின புத்தகம், 30 வருஷத்துக்கு முந்தின புத்தகம். ஸோ நான் இதை ஆர்டர் பண்ண காமன் பாக்ஸில் இது எனக்கு வந்துருந்துச்சு. ஆர்டர் பண்ணி நான் ஒரு 6 மாதம் ஆச்சு. இங்கே பாருங்க, இந்த பேப்பர்லாம் வந்து ரொம்ப பழைய பேப்பராக இருக்கும். சரி ஓகே, இதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-11 கதைகள் வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கதைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கடவுள் சொன்ன வாக்கியத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து முதல் கதையை படிக்கும் போதே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த புத்தகத்தை எடுத்து ஸோ இதில் உள்ளதை சும்மா சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இதில் முக்தார் ஏ முகமது இலங்கை, மானா மக்கின் இலங்கை, இவங்க 2 பேர் தான் வந்து புக்கை ரெடி பண்ணி தொகுத்துருக்காங்க. லேனா மணிவாணன் இவங்க தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தொகுத்துருக்காங்க. இந்த 2 இதையுமே வந்து ரெடி பண்ணவங்க வந்து முக்தார் ஏ முகமது, மானா மக்கின் அப்படின்றவங்க. ஸோ அது போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து முதல் கதை எப்படி இருக்குன்னா வந்து ஒரு எஜமானி இருப்பாங்க. அந்த எஜமானிகிட்ட வந்து ஒரு பணிப்பெண் வந்து வேலை செய்வாங்க. அந்த பணிப்பெண்கிட்ட வந்து ஒருத்தர் வெளியில் வந்து யாசகம் கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. அந்த பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி யாசகம் கேட்குறாரு. அதுக்கு வந்து இங்கே பணிப்பெண் என்ன சொல்கிறாங்க, நம்மள்ட்ட வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி போன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எஜமானி என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் அவங்கள வந்து போக சொன்ன, அவங்கள வந்து இருக்க சொல்லி வீட்டிலேருந்து நீ ஏதாச்சும் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமானி வந்து அந்த பணிப்பெண்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, நான் வீடு ஃபுல்லாக பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை, 2 ரொட்டி துண்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பணிப்பெண் வந்து அந்த எஜமானிகிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த எஜமானி சொல்கிறாங்க, பரவாயில்ல, அந்த 2 ரொட்டி துண்டையும் எடுத்து நீ அந்த பையன்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னோடனே இவங்க வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. இருக்கிறதே 2 ரொட்டி துண்டு, அது நம்ம 2 பேத்துக்கு தான் இருக்குது, அது எப்படி வந்து எஜமானி வந்து அந்த யாசகம் கேட்டு வந்தவருக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்க, அப்போ நம்ம என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்களால் வந்து கொஸ்டின் கேட்க முடியல. ஏன்னா தர்மம் செய்கிறதுல வந்து எஜமானிகிட்ட வந்து யாருமே வந்து கொஸ்டின் கேட்கவே முடியாதான். யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க தர்மம் செஞ்சாங்கன்னா இங்கே உள்ளவங்க யாருமே வந்து அவங்கள கொஸ்டினே கேட்கக்கூடாதான். ஏன்னா எஜமானி வந்து தர்மம் செய்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப உள்ளவங்களாம். அதனால் வந்து கொஸ்டினே கேட்காம மனசுக்குள்ளேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். 2 ரொட்டியுமே வந்து யாசகம் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுறது, ஏன் இப்படி எஜமானியும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டாங்களாம். இப்போ வந்து வீட்டில் வந்து எதுவுமே இல்லையா. திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பையன் வந்து வரானா. ஸோ அந்த பையன் வந்தப்போ இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஹதியாவாக வந்து உங்களோட எஜமானி அம்மாவுக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு தட்டில் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ ஹதியான்றதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அந்த ஹதியா அப்படின்றது வந்து ஒரு அரபி சொல்லு. அதுக்கு வந்து மீனிங்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹதியா அப்படின்னா வந்து அன்பளிப்பு, சன்மானம், பரிசு என பல கருத்துக்களுக்கு ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டார் போட்டிருவாங்க. ஸோ இங்கே வந்து அந்த கதை இருக்கும், இங்கே வந்து அந்த படங்கள் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த கதை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஏதாவது ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா அதோட இதுக்கு மீனிங் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஹதியா அப்படின்றது அன்பளிப்பு, சன்மானம், பரிசு அப்படின்னா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இருக்க 2 ரொட்டியுமே வந்து யாசகம் கேட்டவங்களுக்கு கொடுத்து விட்டுறாங்க. பணிப்பெண்ணுமே வந்து எந்த கொஸ்டினுமே கேட்கல. இப்போ ஒரு சின்ன பையன் வந்து வராங்க, வந்துட்டு வந்து ஒரு தட்டில் வந்து ஒரு இதை மறைச்சி வச்சு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து இங்கே உள்ள எஜமானி அம்மாவுக்கு வந்து ஹதியாவை வந்து கொடுக்க சொன்னாங்க, அதாவது அன்பளிப்பு பரிசாக வந்து இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னோடனே அதை வந்து கொண்டு போய் பணிப்பெண் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் எஜமானி அம்மாட்ட காட்டுறாங்க. அதை ஓப்பன் பண்ணோடனே வந்து ஒரு 18 ரொட்டி இருக்கான். இவங்க வந்து 2 ரொட்டி கொடுத்து விட்ருக்காங்க. பட் இதில் வந்து 18 ரொட்டி இருக்கான் ஹதியாவா, அதாவது அன்பளிப்பாக பரிசாக வந்து வந்திருக்கு. உடனே எஜமானி அம்மா என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வேணாம், அவங்கள எடுத்துகிட்டு போக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவம் ஆயிடுச்சான். ஏன்னா நம்மக்கிட்ட 2 ரொட்டியுமே வந்து கொடுத்து விட்டாங்க, நம்மக்கிட்ட வந்து 18 ரொட்டியுமே வந்து அதிகம் அன்பளிப்பாக வருது, அதையுமே இவங்க வாங்கி வச்சுக்க மாட்டுறாங்களே, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டயத்தில் வந்து கேட்கலான்னு சொல்கிறப்ப சரி வேணாம், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் நம்ம எஜமானி அம்மா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்களாம்.
மறுபடியும் வந்து அந்த பையன் கிளம்பிட்டானா, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் கதவு தட்டுறாங்களா, மறுபடியும் அதே பையன் வரானா, எங்கள் வீட்டில் இருந்து இந்த வீட்டு எஜமானி அம்மாவுக்கு வந்து ஹதியாவை அன்பளிப்பை வந்து கொடுத்து விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே மூடி ஏதோ வந்து கொண்டு வரானா, அது வந்து எஜமானி பணிப்பெண் வந்து எஜமானி மட்டும் கொண்டு போகிறாங்களா, அதை இப்போ ஓப்பன் பண்ணுறாங்களா. அப்போ வந்து 18 ரொட்டி இருந்துச்சான், இப்போ வந்து 20 ரொட்டி இருந்துச்சான். சரி ஓகே வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த பையன் வந்து கிளம்பிட்டானா. பணிப்பெண்ணுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனா. இதுக்கு முன்னாடி இதே தான் அவன் கொண்டு வந்தான், 18 ரொட்டி கொண்டு வந்தான். அப்போ நீங்கள் வேணான்ட்டீங்க. அதுலேயும் நம்மள்ட்ட இருந்து 2 ரொட்டி அதையுமே நம்ம வந்து பிச்சை எடுக்கிறவங்க கேட்க வந்தவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டோம், யாசகம் கேட்க வந்தவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டோம். அந்த 18 மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நமக்கு அன்பளிப்பு 18 ரொட்டி வந்துச்சு. அதை வந்து நீங்கள் வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. எனக்கு அதுவே வந்து எனக்கு புரியலை, சரின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 20 எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரொட்டி சேர்த்து வந்திருக்கு இப்போ நமக்கு அன்பளிப்பா, அதை மட்டும் ஏன் வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னோடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்களாம். ஸோ நம்மளோட இஸ்லாத்தில் வந்து என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, நம்ம வந்து யாசகம் வந்து 1 மடங்கு கொடுத்தா நமக்கு வந்து 10 மடங்காக வந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்றது தான் வந்து குரானில் போட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம 2 ரொட்டி கொடுத்தோம், ஆனால் நமக்கு வந்து 18 தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக கணக்குப்படி கடவுள் சொல்கிறது படி வந்து 20 ரொட்டி வரணும். அதனால தான் அடுத்த டைம் வந்து 20 வந்துச்சு, அதனால தான் நான் வாங்கி வச்சுக்கோன்னு சொல்கிறேன். அதனால் தர்மம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, தர்மம் செஞ்சால் 1 மடங்கு நீங்கள் தர்மம் செஞ்சால் 10 மடங்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது வந்து கடவுள் சொல்கிறாங்க, குரானில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது அந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குரானில் உள்ள அந்த வாக்கியமே வந்து இங்கே போட்டிருப்பாங்க. நிச்சயமாக தானம் செய்யும் ஆண்களோ பெண்களோ எவர்கள் அல்லாஹ்வுக்காக பிறருக்கு பொருட்களை அழகான கடனாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அது 2 மடங்காக்கப்படுகிறது, பின்னும் அவர்களுக்கு மிக்க கண்ணியமான பிரதிபலனும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரானில் வந்து 57வது ஆயத்தில் வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து இந்த பெண் அந்த எஜமானியமாக இருக்காங்கல்ல, யார் வந்து இந்த யாசகம் கொடுத்தா 10 மடங்கு நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இருந்தாங்களோ அவங்க யாருன்றதையுமே வந்து இங்கே போட்டிருக்காங்க. அது மட்டும் நான் சின்னதாக படிச்சிடுறேன். யார் அந்த அம்மையார் என்றால், பசரா நாட்டைச் சேர்ந்த ராபியா பஸ்ரியா அல்லது ராஃபியா அதவியா என்ற பெண்மணியை. அவர் இறை பக்தியில் நிறைய ஈடுபட்டு இறைநேச செல்வர் வரிசையிலேயே இவருக்கு சிறப்பான இடம் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இறைவனை நேசிக்கிறதுல வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களாம். அதில் வந்து வரிசையில் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் உண்டா, இறைவனை நேசிக்கிறதுலையும் இறைவனோட கொள்கையை நேசிக்கிறதுலையும். அதனால தான் வந்து ஓகே ஒரு இறைவன் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், நம்ம வந்து ஒரு மடங்கு யாசகம் கொடுத்தா கண்டிப்பாக தர்மம் கொடுத்து அது வந்து 10 மடங்காக வரும்னு சொல்லி நம்பிக்கையாக இருந்திருக்காங்க. அதனால தான் இவங்க கொடுத்த 2 ரொட்டி வந்து 10 மடங்காக வந்து 20 ரொட்டியாக வந்தோடனே அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த இதில் வந்து கதையே வந்து இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இளைய தலைமுறையினருக்கு இனிக்கும் இஸ்லாம் கதைகள் சொல்லிட்டு இது வந்து இஸ்லாமியம் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் உள்ளது. அதாவது தர்மம் வந்து எவ்வளோ முக்கியம், தர்மம் கொடுத்தா எவ்வளோ வந்து நமக்கு திருப்பி கிடைக்க போகுது அப்படின்றத வந்து அதை வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்கோன்னு சொல்லி வந்து இங்கே பதிப்பாசிரியர் அவங்களே வந்து சேர்ப்பாங்க. அதாவது தமிழ்மான் வந்து ஸோ இந்த புத்தகத்தில் வந்து எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி வந்து அந்த கதைகள் வந்து சொல்லியிருக்கும். அதனால தான் வந்து அரபி சொல்லுக்கு வந்து உங்களுக்கு வந்து தமிழ் அர்த்தமே வந்து கீழே இருக்குன்னு சொல்லி இங்கே பதிப்பாசிரியர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு இது மாதிரி வந்து ஒரு 10-11 கதைகள் இருக்குது. அதனால தான் இந்த புத்தகம் வாங்கி கதையை வந்து சொல்லலாம். அடுத்தடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்த கதைகளுமே வந்து சொல்லலாம் அப்படின்னு. ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வந்து 20 ரூபாய் தான், வாங்கி படிங்க. இல்லைனாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு வாசிப்பு பழக்கம் இருந்துச்சு, நம்ம புத்தகம் வாங்கணும், ஸோ எதையுமே ஆர்டர் பண்ணோம், ஸோ இதில் உள்ள கதையை சொல்லலாம் அப்படின்னு. நன்றி.